பக்தி தமிழ நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதை மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு முதல்ல இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல இந்த 10ஆம் இடம் 11ஆம் இடம்லாம் என்னன்னு தெரிஞ்சுங்க. அப்படி பார்க்குற போது 10ன்னா நம்முடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் நம்முடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள், அபிலாஷைகள், ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறாத எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. இதுதான் 10க்கும் 11க்குள்ள விஷயம். பட் இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது 22ஆம் தேதி வரைக்கும் வருமானங்கள் ஜூன் 22 வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சம்பாதிச்செல்லாம் தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இப்படி தான் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ல் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. குரு அப்படின்னா குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சுக்கிரன் அப்படின்னா உங்களுடைய மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் ஏதாவது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ட்ராவலால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை. நன்மைகள் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்சஸ் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சனி பகவான் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க. யாரையும் ஜாபில் நம்பி இருக்காதிங்க. உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், யாருமே உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இனி நீங்கள் உங்களுடைய கரியர் எதுவாக இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு ரெஃப்யூட்டனில் இருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய கரியரில். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸுமே அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டபுளாக இந்த மாதம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எவ்வளோவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு இந்த மாதம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே லாப நோக்கத்துக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த லாபம் ஏதோ ஒரு விதத்தில் கைக்கு பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ வரணும். அதெல்லாம் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் பொறுமை. இந்த மாதம் எதிர்பாராத விதமாக காதல் விஷயங்கள், உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகல, சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறங்க, தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் விநாயகர் பெருமாள் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.